எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 15, 16, 17 நம்ம லாஸ்ட்டாக 14 ஜனவரிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இந்த பொங்கல் ஹாலிடேஸ் அப்படிங்கிறனால தொடர்ந்து 4 நாள் வீடியோ போடலை. ஸோ இப்போ 15, 16, 17 இந்த 3 நாளுக்கும் அடுத்து ஒரு வீடியோ வரும். அது 18, 19 இன்னைக்கு உள்ள டேட்டுக்கும் நேற்று உள்ள டேட்டுக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த 3 டேட்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எப்படி எல்லாருக்கும் பொங்கல் எப்படி சிறப்பாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல்லாம் நல்லா கொண்டாடினீங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட தகவலை மட்டும் தெரிவிச்சிருங்க. சரி, நெக்ஸ்ட் ஜனவரி 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த மாநிலம் தனக்கென்று தனி செயற்கை நுண்ணறிவு மையத்தை அமைக்கிறது? ஆன்சர் நம்ம தமிழ்நாடு அமைக்குது. நாட்டில் குடியுரிமையை பெற்றவர்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதி உடையவர்கள் என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 326. தமிழ்நாடு ஊர்காவல் படையில் முதல் கட்டமாக எத்தனை திருநங்கைகள் சேர்க்கப்படுகின்றனர்? ஆன்சர் 50 திருநங்கைகள் சேர்த்திருக்காங்க. உலக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3rd பிளேஸ்ல இருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான அண்ணா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் துரைமுருகன். 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மு.பெ. சத்தியவேல் முருகனார். 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அனைவருக்குமே. தா. ராமலிங்கம், சி. மகேந்திரன், ரா. நரேந்திரகுமார். 3ஆம் தலைமுறையை சேர்ந்த MPA TGM ஏவுகணையானது எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் மகாராஷ்டிரால டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜனவரி 15, 16, 17 டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டே என்ன டேனா முன்னாள் படை வீரர்கள் தினம். எப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஜனவரி 14 இந்த முன்னாள் படை வீரர்கள் தினமானது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணி முன்னாள் படை வீரர்கள் இருப்பாங்களே, ஒர்க் பண்ண படை வீரர்கள், அதில் வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் நினைவு கூறும் வகையில் இந்த முன்னாள் படை வீரர்கள் நினைவு தினமானது செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் டே ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆப்ரேஷன் பவன் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆப்ரேஷன் பவன்னால இந்திய வீரர்கள் உயிரிழந்திருப்பாங்க. ஸோ அவங்களையும் இந்த தினத்தில் நினைவு கூறுவதாக அவர் இந்த டே ஒட்டி மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த ஆப்ரேஷன் பவன் அப்படிங்கிறது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இலங்கையில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பகுதியில் விடுதலை புலிகள்னால இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே இந்த மோதல் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அந்த டைமில் இலங்கை அரசோட இலங்கையில் ஒரு அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா 1987 ஜூலை 29ஆம் தேதி ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க. எங்கன்னா இலங்கையில் ஒரு அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தப்படி இலங்கையில் இந்திய அமைதி காக்கும் படையானது இந்த ஆப்ரேஷன் பவன் அப்படிங்கிற இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. இந்த நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளோட மேற்கொள்ளப்பட்ட சண்டையில் ஒரு 1200 வீரர்கள் இறந்துட்டாங்க, இந்திய வீரர்கள். ஸோ அந்த ஆப்ரேஷன் பவனில் உயிரிழந்த வீரர்களை இந்த தினத்தையொட்டி நினைவு கூறுவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். நிதி ஆயோக்கின் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு, அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் எத்தனையாவது இடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது? ஸோ ஆன்சர் 2nd பிளேஸ். இப்போ 2024ஆம் ஆண்டுக்கான இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், அதாவது ஏற்றுமதி தயார்நிலை குறியீடை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா? நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாடு 2வது இடத்த பிடிச்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா. சரி, இந்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, எதை வச்சு இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட் செகண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க எந்த மாதிரி கொள்கைகளை வகுத்திருக்காங்க, அவங்க எப்படிலாம் செயல்படுறாங்க, இதனால ஏற்றுமதி இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த நிதி ஆயோக்குடைய ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. அந்த மாதிரி
ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க, தரவரிசையானது படுத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா இருக்கு, செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு இருக்கு, தேர்ட் பிளேஸ் வந்து குஜராத் இருக்கு. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது வந்து 4th எடிஷன், 4வது ஆண்டாக இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீதி ஆயோக். இதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல உத்தரப்பிரதேச மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட், அந்த வரிசையில இந்த மாநிலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவே சிறிய அளவிலான மாநிலங்களா இருக்கு, யூனியன் பிரதேசங்களா இருக்கு அப்படின்னா அந்த லிஸ்ட்ல உத்தரகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, நாகாலாந்து வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வர்றதை நீங்க சும்மா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 இடங்கள்ல உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நிதி ஆயோக் தானே இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்கு மாற்றாக ஸ்டார்ட் பண்ணாங்க? திட்டக்குழு, பிளானிங் கமிஷனை நீக்கிட்டு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது 2015 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட சேர்பர்சன், அதாவது தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டரா யார் இருக்காங்களோ அவங்க தான் தலைவர். வைஸ் சேர்மன், அதாவது துணை தலைவர், அப்புறம் சிஇஓ, இவங்களை பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ யாரு தலைமை செயல் அதிகாரி, அதாவது சிஇஓவாக இருக்காங்க அப்படின்னா சுப்பிரமணியம் அவர்கள், பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இருக்காங்க. அதே மாதிரி துணை தலைவராக யார் இருக்காங்க? இது உங்களுக்கான கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் டாபிக், தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? என்ஐஏ. என்ஐஏனா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது தேசிய புலனாய்வு முகமை. இந்த என்ஐஏ அப்படிங்கிறது இந்த பயங்கரவாத செயல்பாடுகள்லாம் ஈடுபடுறாங்க இல்லையா, அதை கட்டுப்படுத்துவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியதான் என்ஐஏ. பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் என்ஐஏ வந்து இருக்கு. ஸோ இதோடைய இப்போ தலைவராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆன்சர் ராகேஷ் அகர்வால். ராகேஷ் அகர்வாலை இப்போ தேசிய புலனாய்வு முகமையுடைய தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை. இதோட தலைவர் ராகேஷ் அகர்வால். இவர் வந்து 1994ஆம் ஆண்டு ஹிமாச்சல பிரதேச கேடரை சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவர் 2028 ஆகஸ்ட் 31 அந்த தேதி வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பாரு. இப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை பத்தி பார்த்தோம்னா இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில இருக்கு. இதை யார் தொடங்கினாங்க, அதாவது எப்போ தொடங்கினாங்கன்னா 2008 டிசம்பர் 31 வந்து இந்த என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியானது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட தலைவர் ராகேஷ் அகர்வால். நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2016. 2016 ஜனவரி மந்த்ல தான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ங்கிறது லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன வருஷத்துல இருக்கோம்? 2026 ஜேர்னில் இருக்கோம். அப்போ எத்தனை வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்ட அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது எதுக்காகனா புதிய தொழில்கள், புதிய நிறுவனங்கள் தொடங்குறத ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம இந்தியாவில். இதன் மூலமாக நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது. இப்போ ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படுது? அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடம், மண், தண்ணி, சூரிய வெளிச்சம் கம்பல்சரி தேவைப்படுது ஒளிச்சேர்க்கை செய்யறதுக்கு. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு செடி வளரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு இடத்துல வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான சூழல்கள் அமைத்து தரணுமோ அதை வழங்கும் வகையில தான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2016 ஜனவரி 16 லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம நாட்டில் புத்தாக்கத்தை வளர்த்தெடுப்பதோட முதலீடு அடிப்படையிலான வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. 10 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. 2014 பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் அந்தஸ்து பெற்ற ஸ்டார்ட் அப் கம்பெனியோட எண்ணிக்கை 4 தான் இருந்துச்சு. அது என்ன யூனிகார்ன் அந்தஸ்து அப்படின்னா, இப்போது ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா பிரைட்டாக படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லேயே அந்த ஒரு கம்பெனியோட மதிப்பு $1 பில்லியன் அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை யூனிகார்ன் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். $1 பில்லியன் மதிப்புடைய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை. ஸோ யூனிகார்ன் அந்தஸ்து பெற்ற நிறுவனங்கள் 4 தான் இருந்துச்சு. இப்போ எத்தனையா இருக்குன்னா 125க்கும் அதிகமாக இருக்கு. மொத்தமாக 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தாக்க நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது இப்போ தொடங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. உலக அளவில் புத்தாக்க நிறுவனங்கள் தொடங்குவதற்கான உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த நாடுகளில் 3rd பிளேஸில், உகந்த சூழல் உள்ள நாடாக 3rd பிளேஸில் நம்ம இந்தியா இருக்கு. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். கீழ்கண்ட எந்த புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு
தமிழக அரசு 111 கோடி நிவாரணம் ஒதுக்கீடு செய்துள்ளது? ஆன்சர் டித்வா புயல். இப்போ ரீசெண்டாக ஏற்பட்ட டித்வா புயல்னால அதிகமான நீர் பரவி பார்த்தீங்கன்னா பயிர் விளைச்சல்ங்கிறது பாதிக்கப்பட்டது. அப்போ யார் பயிர் விளைச்சல் பாதிக்கப்பட்ட? விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த விவசாயிகளுக்கு தமிழக அரசு 111 கோடி நிவாரணத்தை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின், இந்த டித்வா புயல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த டித்வா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க. 2 கொஸ்டின் இதோட கேட்டிருக்கேன். ஸோ டித்வா புயல்னால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 111 கோடி நிவாரணமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 2025-26 ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போதும் அதிக மழை பெஞ்சு பாதிப்படைஞ்சிருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து இந்த நிவாரண ஒதுக்கீடானது வழங்குறாங்க. அடுத்த சமிட்சம் 28வது காமன்வெல்த் நாடாளுமன்ற அவைத் தலைவர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகளின் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி. ஸோ டெல்லியில தான் 28வது காமன்வெல்த் நாடாளுமன்ற அவைத் தலைவர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகளின் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அது என்ன காமன்வெல்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னே கண்டக்ட் பண்ணுவாங்க. காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கும் இல்லையா ஒரு காலத்தில், இதுக்கு முன்னாடி இப்போ நம்மளும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே தான் இருந்தோம் இந்தியாவும். அந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே உள்ள இப்போ சுதந்திரம் உள்ள அந்த நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நாடுகள் எல்லாத்தையுமே நம்ம காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த அங்கே சபாநாயகர் மாதிரி இருப்பாங்களே, நாடாளுமன்ற தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு மாநாடு இப்போ நடந்திருக்கு. 28வது மாநாடு இந்த வருஷம் நடந்திருக்கு. அது ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக அதை CSPOC அப்படின்னு கேட்கலாம். அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி காமன்வெல்த். அதாவது காமன்வெல்த் நாடுகளில் உள்ள ஸ்பீக்கர்ஸ் அப்புறம் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு. எங்கே நடந்திருக்கு? தில்லியில் நடந்திருக்கு. யார் இதை தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னா மொத்தமாக 56 நாடுகள். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இந்த நாடுகள்லாம் இருந்திருக்கு. 56 நாடுகள் இருக்கு. ஸோ நம்ம மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் தலைமையில் தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ 28வது மாநாடு நடந்திருக்கு. நெக்ஸ்ட் மாநாடு 29வது காமன்வெல்த் சபாநாயகர்கள் மற்றும் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் உடைய மாநாடு அப்படிங்கிறது யாருடைய தலைமையில் நடக்க போகுதுன்னா, பிரிட்டன் தலைமையில் நடக்க போகுது. ஸோ அப்போ அந்த தலைமை பொறுப்பு பிரிட்டன் நாட்டுடைய மக்களவை நாடாளுமன்றத்தோட தலைவரான சர் லிண்ட்சே ஹோய்லி என்பவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க நம்ம சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள். அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். 2025 ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? ஸோ நம்ம மரியா கொரினா மச்சோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இவங்க வந்து வெனிசுலா நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து மரியா கொரினா மச்சாடோ. சரி, இப்போ எதுக்காக எகைன் இந்த நோபல் ப்ரைஸ் பற்றி பார்க்கணும்? இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்களோட நோபல் ப்ரைஸை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட வழங்கியிருக்காங்க, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட. இப்போ ரீசெண்டாக தான் அங்கே அதாவது வெனிசுலா நாட்டுடைய அதிபரை வந்து இராணுவ தாக்குதல் நடத்தி கைது செஞ்சாங்க, அமெரிக்காவுக்கு நாடு கடத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த நிலைமையில அந்த வெனிசுலா நாட்டுடைய எதிர்கட்சி தலைவரான மரியா கொரினா மச்சாடாவுக்கு வழங்கின அமைதிக்கான நோபல் பிரைஸை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நோபல் பிரைஸ் கமிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, இன்னொன்று கொடுத்த நோபல் பிரைஸை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மெடல் இருக்கும் இல்லையா, அதை வந்து பகிரலாம். ஆனால் நோபல் பிரைஸ் இவங்களுக்கு தான் கொடுத்தேன் அப்படிங்கிறதா ரெக்கார்டில் இருக்குமே தவிர, அவங்க மெடல் இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நோபல் ப்ரைஸாக போயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ரீசனாக டொனால்ட் ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை போரை நிறுத்தியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கூட அவர் நோபல் ப்ரைஸ்லாம் கேட்டிருப்பாரு, நம்ம பார்த்துருப்போம். இந்த நிலையில் மரியா கொரினா மச்சாடா வந்து அவங்களுடைய நோபல் ப்ரைஸ் பதக்கத்தை வந்து வழங்கியிருக்காங்க. இந்த நோபல் ப்ரைஸை ரத்து செய்யவோ பகிர்ந்து கொள்ளவோ அல்லது மற்றவர்களுக்கு மாற்றவோ முடியாது. ஆனால் பதக்கத்தை வந்து கை மாற்றலாம், இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதன்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து இதை வழங்கியிருக்காங்க. 2009 அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமாவுக்கு வந்து இந்த நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அடுத்து இப்போ மரியா கொரினா மச்சாடா வந்து கொடுத்துருக்காங்க டொனால்ட் ட்ரம்புக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பஹ்ரைனில் நடைபெற்ற WTT யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி U17 பிரிவில் இந்தியாவின் நிக்கில் மேனன்
டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் தங்கப்பதக்கம். ஸோ இப்போது பஹ்ரைனில் பார்த்தீங்கன்னா இப்போது WTT அதாவது டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான யூத் கண்டெண்டர் போட்டியானது நடந்திருக்கு. யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி அண்டர் 17 அதாவது 17 வயதுக்கு உட்பட்டவங்க பங்கேற்கக்கூடிய டேபிள் டென்னிஸ் போட்டி நடந்திருக்கு. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நிக்கில் மேனன் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர். ஸோ இவர் தான் அந்த நிக்கில் மேனன். பஹ்ரைனில் எங்கே நடந்துச்சுன்னா மனாமாவில் நடந்திருக்கு. அதில் U17 பிரிவில் இவர் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். அமெரிக்காவை தொடர்ந்து ஐநாவின் முக்கிய அமைப்புகள் உட்பட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் இருந்து உடனடியாக விலகுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் வந்து இஸ்ரேல். ஸோ இப்போ அமெரிக்கா தான் யுனெஸ்கோ WHO இதுலேருந்து விலகிறதா சொல்லி அறிவிச்சு விலகினதான் நம்ம பார்த்துருப்போம். இந்த நிலைமையில இஸ்ரேலும் நிறைய ஐநா அமைப்புகள் சர்வதேச அமைப்புகள்லேருந்து விலகுவதாக இப்போது அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா பாரபட்சமாக நடத்துகிறாங்க இஸ்ரேலுக்கு நியாயமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க இப்போ அதுலேருந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆயுத மோதல்களில் குழந்தைகள் நலனுக்கான ஐநா சிறப்பு தூதர் அலுவலகம் வந்து 2024 இஸ்ரேலுடைய இராணுவத்தை வந்து கருப்பு பட்டியலில் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி வர்த்தக அமைப்பு, மேம்பாட்டு மாநாடு அமைப்பு, வர்த்தக மற்றும் மேம்பாட்டு மாநாடு அமைப்பு இதுலேருந்துலாம் வெளியேறுவதாக இப்போ இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. மேற்கு ஆசியாவுக்கான ஐநா பொருளாதார மற்றும் சமூக ஆணையத்திலிருந்தும் வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஐநா ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியேறுவதாக சொல்லியிருக்கு இஸ்ரேல். அடுத்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். U19 ஆடவருக்கான உலகக்கோப்பை போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ஜிம்பாப்வேல தான் அண்டர் 19 அதாவது 19 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கான ஆடவருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ICC U19 மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் எங்கே ஜிம்பாப்வேல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வேல எங்கே அப்படின்னா புலவையோ அப்படிங்கிற சிட்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் நடக்கிறது 16th எடிஷன், 16வது ஆண்டாக நடக்குது. இன்னொன்று இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டீம்ஸோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 16 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா U19 ஆடவருக்கான உலகக்கோப்பை போட்டியில் அதாவது கிரிக்கெட் போட்டியில் அதிகபட்சமாக எந்த நாடு சாம்பியனாக இருக்குன்னா நம்ம இந்தியா தான். 5 times வந்து சாம்பியனாக இருக்காங்க. லாஸ்ட் இயரில் யார் சாம்பியன் ஆனாங்களா, அதாவது லாஸ்ட் எடிஷனில் யார் சாம்பியன் ஆனாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் வந்து லாஸ்ட் எடிஷனில் சாம்பியனாக இருக்கு. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியின் எத்தனையாவது பதிப்பு 2026 நடைபெற்றது? ஆன்சர் வந்து 4th எடிஷன். ஸோ இந்த வருஷம் நடத்துறது 4வது பதிப்பு. இதே மாதிரி சென்னை புக் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். 49வது சென்னை புத்தக காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அது சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது வந்து பாப்பாசி சார்பில் நடத்துகிறாங்க. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நடத்தப்படுது. இது வந்து நம்ம தமிழக பள்ளி கல்வித்துறையோட சேர்ந்து இன்னும் ஒரு சில அமைப்புகளோடு சேர்ந்து நடத்துகிறாங்க. இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அப்படிங்கிறது இந்த வருஷம் நடத்துறது. இது வந்து 4th எடிஷன். சென்னை புக் ஃபேர் அப்படிங்கிறது 49th எடிஷன். இந்த பாப்பாசி சார்பில் நடத்துறது அப்படிங்கிறது தமிழ் ஆங்கில மொழிகளில் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த புத்தகங்கள் சம்மந்தமாக நடத்துகிறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர்னு வருது இல்லையா அதில். ஸோ அப்போது வெளிநாட்டு பதிப்பாளர்களும் நம்ம தமிழ் பதிப்பாளர்களுக்கும் இடையே வந்து ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் தான் அதை நடத்துகிறாங்க. இப்போ வெளிநாட்டு பதிப்பாளர்கள் இங்கே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்குமிட வசதி, அவங்களுக்கு டிக்கெட்டு ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரியான வசதிகள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கான திட்டம்லாம் CIBS அதாவது CIBF இங்கிலீஷில் போட்டால் உங்களுக்கு சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ஃபெல்லோஷிப் திட்டம். இந்த திட்டத்தில் தமிழ் நூல்களை பன்னாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கிறது, அப்புறம் தமிழ் பதிப்பாளர்களுக்கு உலகளாவிய பதிப்பு துறைக்கும் இடையில தொடர்புகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த CIBF ஃபெல்லோஷிப் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பதிப்பாளர்கள் இங்கே வராங்கன்னா டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு தங்குமிடம் ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் தமிழ் பதிப்பாளர்களுக்கும் இன்டர்நேஷ்னல் பதிப்பாளர்களுக்கும் இடையே வந்து ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஏற்படும் இந்த புக் ஃபேரில் வந்து கலந்து கொள்ளும்போது. வெளிநாட்டு பதிப்பாளர்களுக்கு அரசு நிதி உதவியும் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் 4வது ஆண்டாக இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியானது சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்திருக்கு. இது தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்திருக்காங்க. ஸோ பொது நூலகத்துறை, தமிழ்நாடு பாடநூல் கழகமும் இணைஞ்சு தமிழக பள்ளி கல்வித்துறையோடு இணைஞ்சு 2023 நடத்திட்டு வராங்க. இந்த வருஷம் 4th எடிஷன் நடந்திருக்கு.
6 கோடி ரூபாய் இதுக்காக தமிழக அரசு வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இந்த புக் ஃபேரை நடத்துறதுக்காக. 113 நாடுகளை சேர்ந்த பதிப்பாளர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க, விண்ணப்பமும் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடம்பூர்ல பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா, அப்புறம் மரக்காணத்துல சர்வதேச பறவை மையம், கடலூர்ல பிச்சாவரத்துல சதுப்பு நில பாதுகாப்பு மையம், நெக்ஸ்ட் தஞ்சாவூர்ல சர்வதேச கடல் பசு பாதுகாப்பு மையம், சென்னையில கடல் ஆமை பாதுகாப்பு மையம், இதெல்லாம் அமைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து அடிக்கல் நாட்ட போவதா சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இலங்கையில உள்நாட்டு போர் அப்படிங்கிறது முடிந்தது. அதாவது இலங்கை அரசுக்கும் அங்கே விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையே உள்நாட்டு போர் அப்படிங்கிறது நடந்துச்சு இல்லையா? அந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து 17 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த உள்நாட்டு போர் டைம்ல தமிழ் ஆண்கள் பெண்களுக்கு எதிராக அங்கே அரசு பாதுகாப்பு படையினர் பாலியல் வன்கொடுமையானது புரிஞ்சிருக்காங்க. அதுக்கு இன்னும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அவங்களுக்கான அந்த நீதி போய் சென்றடையலை, அது இன்னும் விசாரிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஐநா அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஆஸ்திரேலிய சிறார்கள். இப்போ ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உட்பட்டவங்க சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்க இல்லையா? அதன்படி 47 லட்சம் அக்கௌண்ட்ஸ் வந்து சமூக வலைதள நிறுவனங்களானது நீக்கியிருப்பதா சொல்லியிருக்காங்க. முக்கிய கனிமங்கள் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இப்போ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துறையிலையும் பரஸ்பர பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையும் இப்போ அறிமுகப்படுத்தியிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனாவுக்கான இந்தியாவோட ஏற்றுமதி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே டைமில் வர்த்தக பற்றாக்குறையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்றுமதினா நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், அதுலேயும் சீனாவுக்கு செய்யக்கூடிய ஏற்றுமதி முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 9.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏற்றுமதி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போயே வர்த்தக பற்றாக்குறை குறையணும் தானே? வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னா என்னது? நம்ம ஏற்றுமதி செய்கிறத விட அந்த நாட்டிலேருந்து இறக்குமதி அதிகமாக இருந்தால் தான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே அந்த வர்த்தக பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சீனாவுடனான இந்தியாவுடைய வர்த்தக பற்றாக்குறை லாஸ்ட் இயர் வந்து 10 லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அல்மான்கீட் அப்படிங்கிற ஒரு சளி மருந்துல நச்சு ரசாயனம் கலக்குறாங்க. அதாவது பெயிண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய ரசாயனத்தை இந்த மருந்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை குழந்தைகள் யூஸ் பண்ண வேணாம், குழந்தைகளுக்கு வழங்க வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககமானது தடை விதிச்சிருக்கு. இந்தியாவில் ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 7.5% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் தோர்டன் பாரத் அப்படிங்கிற நிறுவனமானது கணிச்சிருக்கு. இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக இப்போ செர்ஜியோ கோரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நியமன கடிதத்தை வந்து நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அடுத்து இன்றைக்கான அதாவது 15, 16, 17th ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், நிதி ஆயோக்கின் ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் செகண்ட் பிளேஸ். தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் 1 ராகேஷ் அகர்வால். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2016 ஜனவரி 16. கீழ்கண்ட எந்த புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு 111 கோடி நிவாரணம் ஒதுக்கீடு செய்துள்ளது? ஆன்சர் டித்வா புயல். 28வது காமன்வெல்த் நாடாளுமன்ற அவைத்தலைவர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகளின் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? ஆன்சர் மரியா கொரினா மச்சாடோ. பஹ்ரைனில் நடைபெற்ற WTT யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி U17 பிரிவில் இந்தியாவின் நிக்கில் மேனன் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் தங்கப்பதக்கம். அமெரிக்காவை தொடர்ந்து ஐநாவின் முக்கிய அமைப்புகள் உட்பட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் இருந்து உடனடியாக விலகுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் இஸ்ரேல். U19 ஆடவருக்கான ICC உலகக்கோப்பை போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஜிம்பாப்வே. சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியின் எத்தனையாவது பதிப்பு 2026இல் நடைபெற்றது? ஆன்சர் 4th எடிஷன். ஆன்சர் 4th எடிஷன். ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. ஸோ இப்போ 19 அப்புறம் 18
இந்த 2 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.